வணக்கம் தோழர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். நேரடியாகவே விஷயத்துக்கு வர, யூடியூப்ல மத விமர்சனங்கள் தமிழ்ல பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இருக்கிறதா தெரியல. பெரியார் காலத்துல இந்து மத நம்பிக்கைகள் விமர்சிக்கப்பட்டது. அதுல 1% கூட இப்ப இருக்கிறதா தெரியல. இந்த நிலையில இஸ்லாமை பத்தி கேட்கவே வேண்டாம். ஆனா கேரளாவில் இந்த நிலைமை தலைகீழா இருக்கு. எக்ஸ் முஸ்லீம்க மட்டும் இல்ல, இந்து மதத்திலிருந்து வெளியேறின கடவுள் மறுப்பாளர்கள் கூட இஸ்லாமை வெளிப்படையா விமர்சிக்க முடியுது, விவாதங்கள் செய்ய முடியுது. இத்தனைக்கும் அங்க முஸ்லீம் பாப்புலேஷன் தமிழ்நாட்டை விட மிக அதிகம். இங்க என்ன பிரச்சனை, என்னதான் காரணம்? என்னடா இவங்க எப்ப பார்த்தாலும் முஸ்லீம்களையே வம்பிடுத்துட்டு இருக்கானுங்க. ஒருவேளை இது காவி கூட்டமோன்னு தப்பா நினைக்க வேண்டாம். எங்களுக்கு எல்லா மதமடத்தனமும் ஒண்ணுதான். நாங்க பச்சை ஸ்பெஷலிஸ்ட்ஸ். அதனால் இந்த சேனலோட பிரைம் ஃபோக்கஸ் இஸ்லாம் மேலதான் இருக்கும். இங்க என்னதான் பெரியார் மண், பகுத்தறிவு மண்ணு நமக்கு நாமே சுரிஞ்சிட்டு இருந்தாலும் இன்னைக்கு யதார்த்த நிலைமை வேற. அவ்வளோ வெளிப்படையா எல்லாம் எந்த மதத்தை பத்தியும் விமர்சிச்சு பரப்புரை செய்ய முடியாது. சின்ன சின்ன மூட நம்பிக்கைகளை விமர்சிக்கிற சேனலுக்கு கூட கடுமையான எதிர்ப்பை சந்திக்குது. என்ன காரணம்? கடவுள் மறுப்பு பேசுறதா சொல்லக்கூடிய தீகா பெரியாரியவாதிகளும் பெரும்பான்மையான கம்யூனிஸ்டுகளும் கூட எங்க வாயை அடைக்கிறதுல தான் குறியா இருக்காங்க. பெரியார் சுயமரியாதை, பெண் விடுதலை, பகுத்தறிவு பேசியிருந்தாலும் கூட அவர் ரொம்ப பிரபலமானதுக்கு இந்து மதத்து மேல அவர் வச்ச கடுமையான விமர்சனங்கள் ஒரு முக்கிய காரணம். இதுல வருத்தமான விஷயம் என்னன்னா, பெரியாரும் அவரோட அடியார்களும் இன்னும் சுருங்கி போய் அதே இடத்துல நின்னுட்டு இருக்கிறது தான். இப்ப அரசியல் ஆதாயங்களுக்காக அவங்க நிலை இன்னும் கீழே போயிருச்சு. இந்துதத்தை கடந்து பெரியாரையும் அவரோட அடியார்களையும் சிந்திக்க விடாத நிலைமைக்கு கொண்டு போனது முஸ்லீம்களின் பங்கு மிக முக்கிய காரணம். அவங்க ரொம்ப கவனமா பெரியாரோட விமர்சன பார்வை தங்களோட பக்கம் திரும்பாம பார்த்துக்கிட்டாங்க. இன இழிவு நீங்க இஸ்லாமே நன்மருந்துன்னு புத்தகம் எழுதுற அளவுக்கு பெரியாரை தயார்படுத்தினாங்க. யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பக்கூடிய ஒருத்தர் எப்படி ஒரு பகுத்தறிவுவாதியா இருக்க முடியும்? அந்த காலத்துல அவருக்கு மற்ற மதங்களை பத்தி தெரிஞ்சுக்க வாய்ப்பு குறைவுன்னு ஒரு பதில் இருக்கு. அது உண்மை இல்லை. இருந்தாலும் ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக உண்மைனே வச்சுக்குவோம். ஒரு விஷயத்தை பத்தி தெரியலன்னு தான் சொல்லணும். அதுதான் சரியான பகுத்தறிவு நிலை. அதுக்காக ஆதரவு நிலைக்கு எப்படி போக முடியும்? அவரே அந்த அளவுக்கு தான் இருக்கிறார்னா அவரோட ஃபாலோவர்ஸ் எப்படி இருப்பாங்க? கவனிக்கணும். பெரியார் ஒரு கலகக்காரருங்கிறத நான் மறுக்கல. அதே வேளையில அவரை பகுத்தறிவு, இறை மறுப்பு, நாத்திகத்தோட அடையாளமா முன்னிறுத்துறது ரொம்பவும் மிகைப்படுத்தலா தெரியுது. இந்து பயங்கரவாதிகளால முஸ்லீம்க பாதிக்கப்படுறாங்க. அதனால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணையா நிக்கிறோன்னு சொல்றாங்க. இது பத்தாதுன்னு பெண்கள் மட்டும் இல்ல, இவங்க ஆண்களும் கூட பெண் அடிமைத்தனத்தின் அடையாளமா இருக்கிற புர்காவை ஏதோ உலக மகா புரட்சி உடை மாதிரி போட்டுக்கிட்டதும், அல்லாஹ் அக்பருங்கிற மத கோஷத்தை புரட்சி கோஷமா சொல்லிக்கிட்ட கேவலமும் இங்கதான் நடந்தது. கேட்டால் இந்துத்துவா பயங்கரவாதத்தை எதிர்க்கிறாங்களாம். ஒரு மூடத்தனத்தை எதிர்க்கிறதுக்காக இன்னொரு மூடத்தனத்தை ஆதரிக்கிறதுக்கு பேர் என்ன? உண்மையை சொல்லணும்னா இவங்களுக்கு இன்னமும் இஸ்லாமிய மத கொள்கைகளை விமர்சிக்கிறதுக்கும் முஸ்லீம்களை விமர்சிக்கிறதுக்கும் இருக்கிற வேறுபாடு புரியல. இனியும் புரியவே செய்யாது. இங்க என்ன பிரச்சனை? காரணம் நான் முன்ன சொன்னதும் வாக்கு வங்கி அரசியலும் தான் காரணம். இப்படி எங்களுக்கு 2 பக்கம் இல்ல, எல்லா பக்கத்துல இருந்தும் இடிதான் கிடைக்குது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இறைமறுப்பு பேசக்கூடியவங்களுக்கு இடையில இந்த மாதிரி மத விமர்சனம் செய்யக்கூடியவங்களுக்கு உண்மையிலேயே ஆதரவு இருக்கா? என்ன கேட்டால் 95.5% இல்லைன்னு தான் சொல்லுவேன். இதுல அடுத்தவங்களை எதுக்காக குறை சொல்லணும்? இந்த சேனல்ல இன்னும் எத்தனை நாளைக்கு இயங்க விட போறாங்கன்னு தெரியல. இப்பவே எங்கேயாவது கண்ணை கசக்கிட்டு நின்னுட்டு இருப்பானு. தமிழ்ல இஸ்லாமை பகுத்தறிந்து அதன் மூல நூல்களிலிருந்து விமர்சிக்கக்கூடிய ஓரிரு சேனல்களில் இறையில்லா இஸ்லாமும் ஒண்ணு. இந்த பணி தொடர்ந்து நடைபெற உங்கள் அன்பான ஆதரவு தேவை. அது எங்களை இன்னும் உற்சாகமா செயல்பட வைக்கும். அதனால இந்த சேனலை எல்லோரிடமும் சென்று சேர உதவுங்கள். சரி, நம்ம ஆயிஷா விவகாரத்துக்கு வருவோம். இதுவரை கடவுளின் தூதன்கிற பேர்ல முகம்மது செய்த ஒரு படு கேவலமான செயலை நியாயப்படுத்த முஸ்லீம் தரப்பு முன்வைக்கும் வாதங்களை டிஸ்மேண்ட்ல செஞ்சு பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக இன்னும் சில வாதங்கள் இருக்கு. அதை இந்த பகுதியில் டிஸ்மேண்ட்ல செய்வோம். போன பகுதியில கொஞ்சம் பேரலல் ட்ராக்ஸ் இருந்தது. அதை உங்களால ஃபாலோ பண்ண முடிஞ்சுதான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இஸ்லாம்ல ஒரு சப்ஜெக்டை மட்டும் நூல் பிடிச்ச மாதிரி பேசுறது ரொம்ப சிரமமானது. இரட்டை நிலைப்பாடுங்கிறது இஸ்லாமோட அடிப்படையிலேயே இருக்கிற விஷயம். அதை வெளிப்படுத்தி பேசணும்னா அதோட வலைப்பின்னலுக்குள்ள போகிறத தவிர்க்க முடியாதது. இதனால பேரலல் ட்ராக் தவிர்க்க முடியாம போயிருது. இருதரப்பு வாதங்களிலும் அவர்கள் முன்வைக்கும் கருத்துக்களிலும் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம், அல்லது முற்றிலும் பிடிக்காம இருக்கலாம். எது என்னவாக இருந்தாலும் அப்படியே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
அப்பதான் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எங்களால தெரிஞ்சுக்க முடியும். முதல் 6 பகுதிகளை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதை பார்த்துட்டு இந்த 7ஆம் பகுதியை பார்க்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இனி 7ஆம் பகுதி. பாத்திமாவின் தீன் டேமேஜ் ஆயிருமோன்னு முகம்மது பயந்ததாக ஹதீஸ் தான் சொல்லுது. என்னடா இந்த மார்க்கத்துல பெண்களோட உரிமை இவ்வளவு கேவலமா இருக்குன்னு பாத்திமா நினைப்பாங்கன்னு. ஆயிஷாவுடனான திருமணம் பியூர்லி ஸ்பிரிச்சுவல் ஆக்ட் இல்ல, பியூர்லி மாரல் மாடல் இல்ல, பியூர்லி டிவைன் நெசசிட்டி இல்ல, ஆனால் ஸ்ட்ராட்டஜிக் மேரேஜ் பாலிடிக்ஸ் உண்டு. கிடைச்ச பலன்கள் இதுக்கு பேரு பேரலல் கவர்மெண்டா? பொலிட்டிக்கல் பவர். கண்மணி நாயகத்துடன் தனக்கு நெருக்கம் இருந்ததா சொல்லி ஆயிஷா ஆட்சியை பிடிச்சாங்களா என்ன? ஆட்சி இந்த அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு அந்த சமூகத்துல மாரல் பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி எப்படி வந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சு? அதுக்கான பதில் என்ன? கண்மணி நாயகம் அவர்கள் அன்னை ஆயிஷா அவர்களை சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவருக்கு பருவ வயசு வந்த பின்னாடிதான் தாம்பத்திய வாழ்க்கையை துவங்கி இருக்கிறார். இதனால பருவமடையாத பெண்களை கல்யாணம் செய்யறது இஸ்லாம்ல முழுமையா ஆனா அவங்க தன்னோட உடல் நிலையை டிஸ்கிரைப் பண்ணும்போது என்ன தோற்றம் வருது? எடை கூட தெரியாத அளவுக்கு ரொம்ப மெலிந்த உடல். சிவிகையை தூக்குறவங்களுக்கு ஆள் உள்ள இருக்குதா இல்லையான்னு தெரியாத நிலையில இருந்து. தப்பா எதுவும் சொல்லல. அந்த காலத்துல அரேபிய பகுதிகள்ல பெண்கள் சீக்கிரமா இளம் வயதிலேயே பருவமடைந்தார்கள்னு சொல்றதுக்கு கிளாசிக்கல் விரிவுரைகள்ல ஆதாரங்கள் நிறைய இருக்கு. இதை விட மாட்டாம இருக்கு. குரான்ல சில வழிமுறைகள் மட்டும்தான் சொல்லியிருக்கும். நாம தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட செயல்முறைகளை அடிப்படையா வச்சு வாழ்ந்துக்கணும். குரான் 4ஆம் அத்தியாயம் 6ஆம் வசனம் மேரேஜுக்கான பருவம், மனப்பக்குவம், தகுதி பத்தி பேசுதுன்னு 2வது பகுதியிலேயே சொன்னேன். ஆனா அதுக்குள்ள விவாதம் எங்கெங்கோ போயிடுச்சு. ஹதீஸ்கள் எப்படி இருந்தாலும் நமக்கு குரான் தான் முதன்மையானது. நபி அவர்களோட வாழ்க்கை குரானாகவே இருந்துச்சு. அதனால குரானுக்கு மாற்றமா கண்மணி நாயகம் நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு உறுதியா சொல்ல முடியும். அதனாலதான் நான் மறுபடியும் சொல்றேன். குரான் 4ஆம் அத்தியாயம் 6ஆம் வசனம் திருமணத்துக்கான வயசை 15, 18, 21ன்னு எண்ணிக்கையில சொல்லலனாலும் கல்யாணத்திற்கான பருவம் எதுங்கிறத தெளிவுபடுத்துது. இத வச்சு பார்த்தா அன்னை ஆயிஷா பருவம் அடைஞ்சதுக்கு பிறகுதான் தாம்பத்திய வாழ்க்கை துவங்கி இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்க முடியும். மத்த முஸ்லிம்களை விட்டுருவோம், குறைஞ்சபட்சம் முகம்மதோட வாழ்க்கையாவது குரானோடாவது பொருந்தி இருந்திருக்கணும். ஆனா யதார்த்தம் தலைகீழா இருக்கிறத போன பகுதியில விளக்கமா சொல்லியிருந்தேன். ஆனா மறுபடியும் அதே பல்லவிய பாடிட்டு இருக்கேன். சரி, நீ குறிப்பிடுற குரான் 4ஆம் அத்தியாயம் 6ஆம் வசனத்தை கான்டெக்ஸ்டோட பார்ப்போம். அந்த வசனத்துக்கு வாஹிதி எழுதின அஸ்பாப் அல் நஷூல் என்ன சொல்லுது தெரியுமா? கார்டியன் பராமரிப்புல இருக்கிற ஒரு அனாதை சிறுவனின் சொத்தை எப்ப அவனுக்கு திருப்பி ஒப்படைக்கணுங்கிறத பத்தி தான் சொல்லுது. அந்த பையனோட அப்பா ரிஃபா இறந்து போயிட்டாரு. பையன் தாபித் அனாதை ஆயிட்டா. பையனுக்கு சேர வேண்டிய சொத்தை கார்டியன் எவ்வளவு நாள் வச்சிருக்கலாம், எப்ப திருப்பி கொடுக்கணும்? அதுக்கான பதில் தான் குரான் 4:6. அவர்கள் திருமண வயச, அதாவது மெச்சூரிட்டி அடையிற வரை சோதிச்சு பாருங்க. மெச்சூரிட்டி அடைஞ்சிருந்தால் அவங்க கிட்ட சொத்தை ஒப்படைச்சிருங்க. எப்படி சோதிச்சு பாக்குறது? அதுக்கு நிறைய வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. நான் அதை பேச ஆரம்பிச்சா எங்கேயோ போயிருவோம். அதனால இத்தோட நிறுத்தி. இந்த வசனத்தோட பிரைமரி கான்டெக்ஸ்ட் என்ன? திருமண சட்டம் இல்ல, சைல்ட் மேரேஜ் பேன் இல்ல, ஒரு பெண் எப்ப தாம்பத்திய வாழ்க்கைக்கு தகுதி பெறுகிறாள்ங்கிற கருத்தும் இல்ல. இது ப்ராப்பர்ட்டி காம்பிட்டன்ஸ் கான்டெக்ஸ்ட். அதனால இந்த வசனத்தை எடுத்துட்டு வந்து பாருங்கள். இஸ்லாம் குழந்தை திருமணத்தை தடை செய்து விட்டதுன்னு சொல்றது கான்டெக்ஸ்டை விட்டு ஓடுற மாதிரி. ஒரு பெண் குழந்தை வெரி ஃபர்ஸ்ட் டைம் மென்சஸ் அட்டைன் பண்ணின உடனேயே அவளுக்கு முழு உடல் வளர்ச்சி, திருமணம், தாம்பத்தியம், குடும்ப வாழ்க்கை, இப்படி எல்லா தகுதிகளும் வந்துரும்னு எப்படி முடிவு செய்றீங்க? இல்ல, அது அப்படி புரிஞ்சுக்க கூடாது. பருவம் அடைதல்ங்கிறது ஒரு மினிமம் ரிக்குவயர்மெண்ட் மட்டும்தான். குர்ஆன் 4:6ல வரக்கூடிய பலாகல் நிக்காஹ்ங்கிற வார்த்தை வெறும் சொத்து கம்ப்யூட்டன்ஸை மட்டும் குறிப்பிடல. அது உடல் வளர்ச்சி, மனப்பக்குவம், திருமணத்திற்கு தகுதி, இவை எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு சொல். பெரும்பாலான முன்னணி தப்சீர்கள் இதை பியூபர்ட்டி மெச்சூரிட்டியோட இணைச்சுதான் சொல்லுது. அதனால இந்த வசனம் மறைமுகமா சொல்றது பருவமடையாத குழந்தை நிக்காஹ்க்கு தகுதி பெறவில்லை. அதாவது திருமணம் என்பது குழந்தைகளின் விஷயம் அல்ல. புரிதலில்லாத குழந்தையோடு திருமண வாழ்க்கை தொடங்க முடியாது. இதுதான் பிரின்சிபல்.
மறுபடியும் மறைமுகம்தானா? உங்க ஆசைகளை விருப்பங்களை எல்லாம் போகிற போக்குல சொல்லிட்டு போக கூடாது. பருவம் அடைதல்ங்கிறது ஒரு மினிமம் ரிக்குவயர்மெண்ட் மட்டும்தான் குரான்ல இருக்கா இல்ல ஹதீஸ்கள்ல இருக்கா? சரி, பலாகல் நிக்காஹோ பார்க்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம கேள்வி இன்னும் கூர்மையாகுது. பலாகல் நிக்காஹ்னு நீ சொல்றது எந்த பாயிண்ட குறிக்குது? ஏன்னா நிக்காஹ்ங்கிற சொல்லுக்கு ஒரே ஒரு மீனிங் மட்டும் கிடையாது. அது லிங்குவிஸ்டிக்கலி தாம்பத்திய உறவு, கன்சுமேஷன், அதாவது இன்டர் கோர்ஸ்ங்கிற மீனிங்ல முதன்மையாகவும் இரண்டாவது மீனிங்ல திருமண ஒப்பந்தம்னு வரும். Marriage, nikah. What does nikah mean? Jayid, what does nikah mean? Al-wat'u wa qila at-tazwij. Nikah means linguistically the act of intimacy between husband and wife. The word nikah means the act of intimacy between husband and wife. That's one meaning. And the second meaning of nikah is the contract. So, for example, brother says, what's this? My son's nikah is tonight. What does he mean by that statement? The contract of marriage taking place tonight. Are you with us? Jayid? இங்க ஒரே வார்த்தைக்கு ரெண்டு விதமான லீகல் லேயர்ஸ் இருக்கு. இதுல இருந்து என்ன பிரச்சனை உருவாகுது தெரியுமா? இரண்டு சாத்தியங்கள். ஆப்ஷன் 1, பலக் அல் நிகா, திருமண ஒப்பந்தத்திற்கு தகுதி. அப்படின்னா 6 வயசு குழந்தையா இருந்த போது ஆயிஷாவுக்கு திருமண ஒப்பந்தம்னா என்ன, மகர்னா என்ன, திருமண பொறுப்புங்கிறது என்ன, அதுக்கான கான்சென்ட்னா என்ன, அப்படி ஒரு மனப்பக்குவம் இருந்ததா? யாருக்கும் தெரியாது, ஆதாரம் இல்லை. ஆப்ஷன் 2, பலாக் அல் நிகா, இன்டர் கோர்ஸ், தாம்பத்திய உறவிற்கான பருவம். அப்படின்னா 9 வயசுல தாம்பத்தியம் துவங்கிய போது ஆயிஷா பருவமடைந்திருந்தாரா? அதற்கும் டைரக்ட் எவிடன்ஸ் இல்லை. அதாவது இந்த வசனத்தை டிஃபென்ஸா யூஸ் பண்ண முயற்சி செய்யற அளவுக்கு முதல்ல நீ ஆன்சர் பண்ண வேண்டிய 2 அடிப்படை கேள்விகளுக்கே உங்ககிட்ட தெளிவான பதில் இல்ல. இதுதான் உண்மை. நிக்காஹ்ங்கிற வார்த்தைக்கு எத்தனை மீனிங் வேணுமானாலும் இருக்கட்டும், இங்க நாம நடைமுறையில எப்படி யூஸ் பண்றோம்னு பார்த்தால் போதும். திருமண வயதை எண்ணிக்கையில் குறிப்பிடாவிட்டாலும் ஒரு பெண் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய தருணம் எது என்பதை மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. நிக்காஹ்ங்கிற சொல்லுக்கு நடைமுறை வாழ்க்கையில யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அர்த்தத்தை தான் சொன்னேன். நிக்காஹ்க்கு நீ சொல்ற அதே லாஜிக்க பொருத்தி பார்த்தா பலகுங்கிற வார்த்தைக்கு பருவமடைதல்னு மட்டும்தான் மீனிங். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சேர்த்த முடியாது. நான் முன்ன கேட்ட மாதிரி ஒரு பெண் குழந்தை முதல் முறையா மாதவிடாய சந்திச்ச உடனேயே அவளுக்கு எல்லா தகுதிகளும் வந்துருச்சுன்னு எப்படி முடிவு செய்றீங்க? இங்க இருக்கிற முக்கியமான ப்ராப்ளம், நாம் இத்தனை நேரம் தேடிட்டு இருக்கிறதே இஸ்லாம் சொல்லக்கூடிய பலகன் நிக்காஹின் தெளிவான திருமண தருணம் எதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான். பருவமடைதலுக்கு எண்ணிக்கையில வயசை குறிப்பிடலன்னு சொல்றீங்க, ஆனா ஹதீஸ்களில சில லீகல் பெஞ்ச்மார்க்கர்ஸ் வருதே. உதாரணத்துக்கு முஸ்லிம் ஹதீஸ். அப்துல்லா பின் உமர் அவர்கள் கூறியதாவது, நான் 14 வயதினனாக இருந்தபோது உஹுத்துடைய நாளில் போருக்காக ஆட்கள் தேர்வு நடந்த சமயம் அல்லாவின் தூதர் அவர்களுக்கு முன்னால் நின்றேன். ஆனால் போரில் கலந்து கொள்ள எனக்கு அவர்கள் அனுமதி அளிக்கவில்லை. சில லீகல் சோஷியல் காம்பிடன்ஸ் விஷயங்கள்ல ஏஜ் கன்சிடரேஷன் இருந்திருக்கு. சோதனை செய்யறேன்னு அப்துல்லா பின் உமரோட லுங்கிய தூக்கல், பிரைவேட் பார்ட்ஸ்ல முடி வளர்ந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கல. அவனுக்கு வெட் ட்ரீம்ஸ் வருதான்னு கேட்கல. அப்துல்லாவோட அப்பா உமரை கூப்பிட்டு, என்னையா உமர், உன் பையனுக்கு இந்திரியமெல்லாம் நல்லா வெளியாகுதா, டெய்லி அவன் ஜட்டியை செக் பண்ணி பாக்குறியான்னு கேட்கல. வயசை மட்டும் கேட்டு முடிவெடுத்திருக்காங்க. ஆனா பெண்கள் விஷயத்துக்கு வந்த உடனே சடன்லி எல்லாம் அவ வளர்ச்சி பார்த்தா போதுங்கிற கேட்டகரிக்கு போயிடுது. ஏன்னா இங்க ஆல்ரெடி ஒரு எம்பாரசிங் பிரசிடென்ட். பெண்களுக்கு அப்படி வயசை குறிப்பிட்டு சொல்ல முடியாதுங்கிறதால் தான் பருவமடைதலை ஒரு அளவுகோலாக இஸ்லாம் குறிப்பிட்டு சொல்லுது. குர்ஆன் 4:21 என்ன சொல்லுது தெரியுமா? குர்ஆன் 4:21. உங்களிடம் கடுமையான உடன்படிக்கையை அவர்கள் எடுத்து நீங்கள் ஒருவர் மற்றவருடன் இரண்டர கலந்துவிட்ட நிலையில் எப்படி நீங்கள் அதை பிடுங்கிக் கொள்ள முடியும்? அவர்கள் உங்களிடமிருந்து கடுமையான உடன்படிக்கையை எடுத்தார்கள். திருமணத்தை இப்படியான ஒரு மிக கடுமையான ஒப்பந்தம்னு சொல்லுது. அப்படி இருக்கும்போது பருவம் அடைஞ்சிருந்தாலும் புரிதல் இல்லாத குழந்தையோடு இப்படிப்பட்ட ஒப்பந்தம் எப்படி சாத்தியமாகும்? இதுதான் சைல்டு மேரேஜுக்கு எதிரான இன்டைரக்ட் ப்ரூஃப். பெண் குழந்தைகளுக்கும் பருவமடைதலை மட்டுமே பெஞ்ச்மார்க்கா வைக்க முடியாதுங்கிறத இத்தனை நேரம் பார்த்தோம். ஆனா திரும்பவும் அதே இடத்துக்கு தான் வர. இப்ப சொன்ன விளக்கத்துக்கும் திரும்பவும் அதே பிரச்சனை தான். சரி,
இருந்தாலும் அதையும் பார்ப்போம். குர்ஆன் 4:21 முழுசா பார்த்தா அது டிவோர்ஸ் மாகர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் கான்டெக்ட்ல இருக்கு. கோர் ஐடியா என்ன? நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்னா கலந்து விட்ட நிலையில அவளுக்கு கொடுத்தத எப்படி திரும்ப பிடுங்கிக்குவீங்கன்னு கேக்குது. அதாவது இது பிரைமரி. திருமணத்துக்கு பின்னாடி அநியாயம் செஞ்சு மணப்பெண் கிட்ட அக்ரிமெண்ட் படி கொடுக்கப்பட்ட மாகர முறைகேடாக திரும்ப பிடுங்குதல் பத்தின வசனம். இது சைல்ட் மேரேஜ் பேண்ட் வேர்ஸ் அல்ல. இது மைனர் கான்சென்ட் ஜூரிஸ்பிரடன்ஸ் வேர்ஸ் அல்ல. இது பியூபர்ட்டி த்ரெஷோல்ட் வேர்ஸ் அல்ல. நீ என்ன செய்யறனா ஒரு வசனத்துல வரக்கூடிய மோசமான ஒரு பிராசை பிடிச்சு அதை வேறொரு லீகல் டைரக்ஷனுக்கு உருட்டுற. அதுதான் பிரச்சனை. சரி, இந்த கடுமையான உடன்படிக்கைய ஒரு செகண்ட் ரொமான்டிக் ஃபில்டர்ஸ் இல்லாம பாப்போம். இந்த வசனத்துல சொல்லப்படுறது என்ன? டீல், பேமெண்ட், மெரிட்டல் ஆக்சஸ், நோ ரீஃபண்ட். இது நீங்க எப்படிதான் இஸ்லாமிய லாங்குவேஜ்ல எவ்வளவு அழகா ராப் பண்ணாலும் லீகல் ஸ்ட்ரக்சரா பார்க்கும்போது இதே டிரான்சாக்ஷனல் ஃப்ரேம்வொர்க் மட்டும்தான். டீல், பேமெண்ட் ஃபார் மேரிட்டல் ஆக்சஸ், தென் நோ ரீஃபண்ட். நீங்கள் ஒருவர் மற்றவருடன் கலந்துவிட்ட நிலையில் அந்த பெண்களுக்கு கொடுத்ததை எப்படி திரும்ப எடுப்பீர்கள் என்பதே கோர் ஐடியா. பியூரலி பிசினஸ் அக்ரிமெண்ட் தான். இன்னமும் சொல்லணும்னா இஸ்லாம்ங்கிறது அல்லாவுக்கு அவனோட கண்டிஷன்ஸை அக்செப்ட் பண்ணி, ஐயா நீ நல்லவ, நாளும் தெரிஞ்ச வல்லவன்னு புகழ்ந்து வணக்க வழிபாடுகளை சப்ளை செய்யறதுதான். அப்படி செய்தால் நாளை மறுமையில உங்களுக்கு குவியல் குவியலா தங்கம், வெள்ளி, பெரிய பெரிய ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் மஜாவா இருக்கு. ஸ்பெஷலி டிசைன்ட் வெர்ஜின் கேர்ள்ஸ்னு இன்னும் நிறைய குட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சப்ளை குவாலிட்டி சரியில்லை அல்லது சப்ளையே நடக்கலனா எல்லாம் டென்ஷன் ஆயிரும். அப்புறம் ஹெவியான டெபிட் நோட் இருக்கும். இஸ்லாம்ல எல்லா வியாபாரம் தான். நான் சொன்னா இது ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெசிடேஷன்ஸ் இருக்கலாம். அதனால இது என்ன பிரமாதம்? இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்னு இருக்கு, அதை காண்பிக்கிற. இப்னு குதாமா அல் முக்னிங்கிற ஒரு கிளாசிக்கல் ஃபிக்ஹ் நூல் இத பத்தி வெளிப்படையாவே பேசு. அதுல வர 5636 ஹதீஸ்ல வரும் கருத்து என்ன சொல்லுதுன்னா, அவன் மகர் கொடுக்கும் வரை அவள் தன் கணவனுக்கு மறுப்பு சொல்ல முடியும். எதுக்கு? அதுக்குத்தான் அவளிடமிருந்து அதை பெறும் வரையில் நான் மகரை கொடுக்க மாட்டேன்னு அவளது கணவன் சொன்னால் அதைத்தான் முதலில் மகரை கொடுக்கும்படி கணவன் வற்புறுத்தப்பட வேண்டும். பிறகு அவள் தன்னை அவனிடம் ஒப்படைக்கும்படி வற்புறுத்த வேண்டும். இதோட லீகல் லாஜிக் தான் என்ன? டீல் இஸ் டீல். என்னங்க இது? மகரோட விளக்கம் இவ்வளவு கேவலமா இருக்குன்னு கேக்குறீங்களா? இதெல்லாம் இஸ்லாம்ல சாதாரணமாப்பா. முகமது ஒரு வியாபாரி, அவரோட சிந்தனையும் அதை ஒட்டியே இருக்கிறது இயல்புதானே. அங்கதான் நிக்கிறார் நம்ம சல்லு முகமது. நமக்கு இப்ப என்ன புரியுதுன்னா, குர்ஆன் 4:21 சைல்ட் மேரேஜ் பேன் வசனம் இல்ல, அது மேரிட்டல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் காண்டம்னேஷன் வேர்ஸ். ஆனா சிலர் கடுமையான உடன்படிக்கை என்ற ஒரு ஃப்ரேஸை மட்டும் பிடிச்சு அதை வேற டைரக்ஷனுக்கு உருட்டுறாங்க. அந்த உருட்ட தனியா எடுத்து பேச வேண்டிய அளவுக்கு மெட்டீரியல் இருக்கு. அத பிறகு பார்ப்போம். இந்த வசனம் மகர் பற்றி பேசுது. 2 பேரும் உடலால் கலந்ததுக்கு பின் மகரை திரும்ப பிடுங்கிக்கிறவங்களை கண்டிக்குது, மறுக்கல. மகருங்கிறது மணப்பெண்ணுக்கு கிஃப்டா கொடுக்கிற. பூசி முழுகாத, வெளிப்படையா சொல்லு. அவளோட, அதாவது மணப்பெண்ணோட பெண் உறுப்ப சட்டப்பூர்வமாக ஆக்சஸ் செய்யறதுக்காக கொடுக்கிற விலைதான் மகர். இங்க நம்ம ஊர்ல பரிசம் போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கும் இதே அர்த்தத்தை சொல்லுவியா? சரி, அப்படியே வச்சுக்க. இஸ்லாமிய சட்டப்படி மகரை நிர்ணயிப்பது மணமகள் தான். அது எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்படின்னா என்ன தெரியுது? இந்த நிபந்தனைகளை புரிஞ்சிக்கணும்னா அந்த பெண்ணுக்கு ஆண் பெண் உடல் பத்தி, தாம்பத்திய உறவு பத்தி, திருமண நிபந்தனை பத்தி, பொருளாதார உரிமை பத்தி புரிதல் இருக்கணும். அதனால இந்த அளவுக்கு பக்குவம் வரக்கூடிய வயசுதான் திருமண வயசு. இதத்தான் குர்ஆன் 4:21 இன்டைரக்டா சொல்லுது. ஒரு சின்ன புள்ளைக்கு இந்த அளவுக்கு புரிதல் எப்படி இருக்க முடியும்? வெரி குட், அருமை. இப்போ நீயே டிராப்குள்ள போயிட்டே. நீ சொன்ன லாஜிக்கை நான் அப்படியே அக்செப்ட் பண்றேன். இந்த விளக்கம் எல்லாம் சரிதான். இந்த விஷயம் அல்லாஹுக்கும் உங்க முகம்மதுவுக்கும் தெரியுமா? இல்ல நீங்க அடிக்கடி மேற்கோள் காட்டும் உங்க மார்க்க அறிஞர்களுக்கு தெரியுமா? ஆயிஷாவுக்கு முகம்மது 500 திர்ஹம்கள் மகராக கொடுத்ததா ஹதீஸ்கள் சொல்லுது. அந்த காலத்துல ஒரு திர்ஹம்ங்கிறது 2.95 கிராம் வெள்ளிக்கு சமம். இன்னைக்கு சுமார் 3 லட்சம் ரூபாய்க்கு சமம். அப்படின்னா ஆயிஷா 6 வயசு இருந்தப்ப சின்ன குழந்தையா இருக்கும் போதே அவங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் மகர்னா என்ன, அதை எதுக்கு வாங்குறோம், தாம்பத்திய உரிமைனா என்ன, ஒப்பந்த பொறுப்புகள்னா என்ன, இந்த டீல்ல என்னென்ன நடக்குது எல்லாம் புரிஞ்சுதா? புரிஞ்சுதுன்னா சொன்னா அது அப்சர்ட், புரியலன்னா இன்டைரக்ட் ப்ரூஃப்னு. நீ இப்போ சொன்ன குர்ஆன் வசனம் 4:21
கொலாப்ஸ் ஆகுது. குறிப்பிட்ட அந்த குர்ஆனின் கட்டளைகள் வர்றதுக்கு முன்னாடியே, அதாவது இந்த மாதிரி நெறிமுறைகள் வர்றதுக்கு முன்ன கண்மணி நாயகம் அன்னை ஆயிஷா அவர்களை திருமணம் பண்ணிட்டாங்க. அதனால பிற்காலத்துல வந்தத இந்த லீகல் பிரின்சிபல்ஸ அன்னை ஆயிஷா அவர்களுக்கு பொருத்தி பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல நில்லுங்க. முகம்மதோட வாழ்க்கை குரானாகவே இருந்துச்சு. குரானுக்கு மாற்றமாக கண்மணி அவர் நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்ன நீதான் சொன்ன. இப்போ அந்த வசனத்தை அவங்களுக்கு பொருத்த முடியாதுன்னு சொல்ற. அப்புறம் எதுக்காக ஆயிஷாவுக்கு முகம்மது மஹர் கொடுத்தார்? அப்ப மஹரை பத்தி நீட்டி முழக்கினது டுபா கூரா? அது இருக்கட்டும். குர்ஆன் 4:21 மூலம் குழந்தை திருமணங்களை தடை செஞ்சிருச்சுன்னா அதுக்கு பின்னாடி இஸ்லாமிய வரலாற்றுல நடந்த இன்னைக்கும் நடக்கிற குழந்தை திருமணங்களை எந்த கணக்குல சேர்க்கிறது? ஈராக்கில் பெண்களின் திருமண வயது 9 குறைக்கப்பட்டுள்ளது. ஈராக் நாட்டில் ஷியா பிரிவு பெண்களின் திருமண வயதை 9ஆகவும் சன்னி பிரிவில் பெண்களின் திருமண வயதை 15ஆகவும் குறைத்து சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. அத்துடன் திருமணம், விவாகரத்து போன்ற குடும்ப விவகாரங்கள் குறித்து முடிவெடுக்க நீதிமன்றங்களுக்கு அதிக அதிகாரம் வழங்கும் வகையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Under Yemeni law, there is no crime of marital rape. According to Sharia, there is no such thing. There is no such thing as marital rape. Because when a husband and wife marry in Islam, there are rights which have been specified for the male and rights which have been specified for the female. And amongst the rights of the male is that if he calls his wife to have relations with him, she's supposed to come. And Nujud had no help from her family. They told her she now belonged to her husband and had to face up to her duty. انت بذاك الوقت كنت تبكين وتصرخين؟ كنت اصرخ على صوتي، كنت ابكي، كنت يعني انه بترجاهم بس ما حد شيء. قالوا خلاص انت الحين مزوجه، فمن حقك ان انت تصيحي او انت ترجعي اي مكان. முகமதுக்கு பின்னால வந்த மத்தப் இமாம்கள், ஹதீஸ் விரிவுரையாளர்கள்னு நிறைய பேர் ஹதீஸ் கலெக்ஷன்ஸ்ல, பிக் மேனுவல்ஸ்ல, மத்தப் சட்ட நூல்கள்ல, தஃப்சீர் ட்ரெடிஷன்லன்னு சிறுமிகளை திருமணம் செய்யறதுக்கு அவ்வளவு விதிமுறைகளை எழுதி வச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் பொழப்பு கெட்டவங்களா? செத்த குழந்தைக்கு ஜாதகம் பார்த்த மாதிரி தடை செய்யப்பட்ட ஒரு வழக்கத்துக்கு எதுக்காக சட்ட விதிமுறைகளை எழுதி குவிக்கணும்? அவங்க யாரும் பொழப்பு கெட்டவங்க இல்ல. முன்னமே சொன்னது மாதிரி சில விஷயங்களை நாம் நேரடியாக புரிஞ்சிக்க முடியாது. கண்மணி நாயகத்தின் மறைவுக்கு பின்னால புது பிரச்சனைகள் வரும்போது தகுதி இருக்கிற அறிஞர்கள் ஒன்னு சேர்ந்து ஒரே நிலைப்பாட்டுல நின்னு தீர்வு காண்றதுக்கு பேர் இஜ்மா. பெண் பிள்ளைகளோட பாதுகாப்புக்காகவும் வேற ஏதாவது தப்பு நடந்துடக்கூடாதுங்கிற நோக்கத்துல பெண்களின் திருமண பருவம் பத்தின விஷயத்துல 4 மத்ஹப் இமாம்களும் இன்னும் பல அறிஞர்களும் இதத்தான் செஞ்சிருக்காங்க. இதுல என்ன தவறு? எக்ஸாக்ட் ப்ராப்ளம் இருக்கு. பெண்களோட திருமண பருவம் எதுங்கிறது புது பிரச்சனை இல்ல. இது மனித சமூகம் தோன்றின காலத்திலிருந்தே இருக்கிற விஷயம். நம்ம ஊர்ல கூட 1889 பிரிட்டிஷ் பீரியட்ல புல்மோனி தேசி கேஸ்ல பிரிட்டிஷ் அரசு பெண்களுக்கான திருமண வயசை 10 to 12க்கு உயர்த்தி சட்டம் போட்டப்ப இங்க இருக்கிற பால கங்காதர திலகர் மாதிரியான இந்துத்துவா கோஷ்டிக துள்ளி குதிச்சு எதிர்ப்பு தெரிவிச்சத பத்தி கேள்விப்பட்டிருப்ப. இப்படி இது காலம் காலமா இருக்கிற பிரச்சனை. அப்படி இருக்கிறப்ப இந்த விஷயத்துல இஜ்மா தேவைப்படுற அளவுக்கு முகமது கிட்ட இருந்து எந்த ஒரு தெளிவான வழிகாட்டுதல் கிடைக்கலன்னு சொல்றது முஸ்லிம்கள் பெருமைப்படக்கூடிய விஷயம் அல்ல. உண்மையில் இதுல இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? முகமது கிட்ட இருந்து வந்த தெளிவான முன்மாதிரி உங்களுக்கு பிடிக்கல. அதனால்தான் 2 கேம்ப் உருவாகுது. ஒரு கேம்ப் இஜ்மா, மத்ஹப், உர்ஃப், அந்த கால நடைமுறை, சோஷியல் கஸ்டம்னு உருட்டுது. இன்னொரு கேம்ப் ஆயிஷா வயது 16, 18, 19ன்னு பிறந்த தேதிய கேலண்டர் கன்ஃபியூஷன் செஞ்சு ஹிஸ்டரிய மிஸ்மேட்ச் செய்து ஆயிஷாவோட வயசை உயர்த்தி காண்பிச்சு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுது. ஏன்னா ட்ரூத் எம்பாரசிங். இப்படி பல விதமா அங்கேயும் இங்கேயும் உருண்டுட்டு இருக்கிறது குழப்பத்தை தான் இன்னும் அதிகமாக்குது. என்ன கேட்டா இந்த 2 கோஷ்டில பெட்டர் ஐடியா, சிம்பிள் 1 ஸ்டெப் சொல்யூஷன் வச்சிருக்கிறது ஆயிஷாவோட வயதை உயர்த்தி காண்பிக்கிறது தான். அதுதான் பெஸ்ட் டேமேஜ் கண்ட்ரோல் சொல்யூஷன். நான் ஆரம்பத்துல இருந்தே கேட்ட கேள்வி ஒண்ணுதான். முகமது தன்னோட வேலையை துவங்கும் போது ஆயிஷா பருவம் அடைஞ்சிருந்தாருங்கிறதுக்கு ஆதாரம் எங்க? இதுக்கு நீ இன்னும் இன்டைரக்ட் ஆன்சர்ஸ்ன்னு ஏதேதோ சொல்லிட்டு இருக்க. இல்ல,
அந்த காலத்துல அரேபிய பகுதிகளில் பெண்கள் சீக்கிரமா பருவம் அடைஞ்சிருக்காங்க. அதனால் அன்னை ஆயிஷா பற்றிய கேள்விக்கு இன்டைரக்ட் ஆன்சர் கிடைக்கிறது. சில அறிஞர்கள் மேற்கோள் காட்டுற நரேஷன், ஒரு பெண் பிள்ளை 9 வயதை அடைந்தால் அவள் ஒரு பெண்ணாகிறாள். ஆயிஷா கூறுகிறார், ஒரு பெண் பிள்ளை 9 வயதை அடையும் போது அவள் ஒரு பெண்ணாக இம்ர ஆகிறாள், அதாவது பருவம் அடைகிறாள்னு சொல்றாங்க. இதுல இருந்து என்ன புரியுது? 9 வயசுங்கிறது வுமன்ஹுட் பியூபர்ட்டி த்ரெஷோல்ட் என்ற புரிதல் அந்த காலத்தில் இருந்தது. அதனால் அன்னை ஆயிஷா 9 வயதில் பருவம் அடைந்திருக்க வாய்ப்பு மிக அதிகம். வாய்ப்புன்னு சொன்னியா? சரி, அதுதான் ஆனஸ்ட் வேர்ட். ஏன்னா டைரக்ட் எவிடன்ஸ் இல்ல. ஆனா நீங்க இத வரலாற்று உண்மை மாதிரி பேக்கேஜ் பண்றதுதான் ப்ராப்ளம். நம்ம கிட்ட அந்த கால எக்ஸாக்ட் பியூபர்ட்டி டேட்டா இல்ல. ஆனா பிராட் சயின்டிபிக் இன்ஃபுளுன்ஸ் என்ன சொல்லுது? இன்றைய உலகளாவிய டேட்டா என்ன காட்டுது? பல இடங்களில் இன்றைய பியூபர்ட்டி ஆவரேஜ் ஏஜ் சுமார் 12 முதல் 13 வரைக்கும் பக்கத்துல. மாடர்ன் காரணம், ப்ராசஸ்ட் ஃபுட், எண்டோக்ரைன் டிஸ்ரப்டர்ஸ், ஒபிசிட்டி, ஹார்மோன் எக்ஸ்போஷர், லைஃப் ஸ்டைல் ஷிஃப்ட்ஸ் இவை பியூபர்ட்டி ஏஜை கீழே இழுத்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது 1400 வருஷங்களுக்கு முன் டெசர்ட் என்விரான்மெண்ட்ல வாழ்ந்த, கம்மியான சாப்பாடு சாப்பிட்ட, மெலிஞ்ச உடல்வாக இருந்த சிறுமி 9 வயசுல முழு வளர்ச்சி அடைந்திருந்தார்னு கேஷுவலா சொல்லிட முடியுமா? இல்ல. இது ஹிஸ்டரி அல்ல, மெடிசின் அல்ல, எவிடன்ஸ் அல்ல. இதுக்கு பெயர் போஸ்ட் ஹாக் ராஷனலைசேஷன். செயல் நடந்து முடிஞ்சிருச்சு, பின்ன ஸ்காலர்ஸ் எக்ஸ்பிளனேஷன் இட்டு கட்டியிருக்காங்க. ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மாதிரி. திருமண பருவம் எதுங்கிறதுல அறிஞர்களுக்கிடையே முரண்பாடு இருந்தா கூட தாம்பத்திய உறவு ஆரம்பிக்கிறதுக்கான காலம் எதுங்கிறதுல ஒரு பெரிய கிளாரிட்டி இருக்கு. என்னவெல்லாம் சொன்னாலும் திருமணத்தின் முதன்மை நோக்கம் தாம்பத்திய உறவுதான். அதனால் நாம் கவனிக்க வேண்டியது கன்சுமேஷன் த்ரெஷோல்ட். சரி, அப்படின்னா இதுதான் நம்ம விவாதத்தோட ரொம்ப அன்கம்ஃபர்டபிளான பகுதி. நீ சொல்றது சரிதான். பல ஸ்காலர்ஸ் ஒரே விஷயத்த ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த விஷயம் என்ன? பருவம் அடைதல். பருவம் அடைதல்னு பேசிட்டு இருந்தவங்க ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி அவர்கள் கேட்கும் கேள்வி, இன்டர்கோர்ஸை அவளால் தாங்க முடியுமாங்கிறதா. தெரியாம தான் கேக்குற. இது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கு என்ன அளவுகோல் இருக்கு? ஒரு சிறுமி மேல இதை எப்படி செயல்படுத்துவீங்க? நினைக்கவே கொடூரமா இல்ல? மத்த பிக் டிஸ்கஷன்ஸ்ல ரிப்பீட்டட் தீம் என்ன? மைனர் கேர்ள் cannot withstand intercourse. If she can bear it, then maybe. If she cannot, then wait. Age is not the only factor. Body condition மேட்டர். அதாவது கவனம் எங்கிருந்து எங்க ஷிஃப்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. அவள் பருவமடைந்தாளா என்ற கேள்வியிலிருந்து அவள் தாங்குவாளா என்ற கொடூரமான பிராக்டிக்கல் டெஸ்டுக்கு போயிருச்சு. இது லீகல் ட்ரெடிஷன்ல ஓப்பனா இருக்கு. அவங்க இதுக்கு எக்ஸாம்பிளா யூஸ் பண்றது, நீ போன பகுதியில பெருமையா காண்பிச்ச ஆயிஷாவை அவங்க தாயார் சாப்பிட கொடுத்து கொழுக்க வைத்தார்கள் சொல்ற அதே அபுதாவூத் ஹதீஸ் தான். அது என்ன நிரூபிக்குது? அது பியூபர்ட்டி ப்ரூஃப் அல்ல, அது மென்டல் மெச்சூரிட்டி ப்ரூஃப் அல்ல, அது கன்சென்ட் ப்ரூஃப் அல்ல, அது எத்திக்கல் லெஜிட்டிமசி ப்ரூஃப் அல்ல. அது ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே தான் சொல்லு. சிறுமி உடலை மேரேஜ் கன்சியூமேஷனுக்கு சூட்டபிள் ஆக்க முயற்சி நடந்திருக்கலாம். அதுதான். ஒரு சிறுமி குண்டாக தடிமனா இருந்தால் அவளுக்கு தாம்பத்திய உறவுக்கான ஆற்றல் இருக்குன்னு சொல்றது மடத்தனமா இல்லையா? உடல் எடை, செக்ஸுவல் ரெடினஸா? இதுதான் சிவிலைஸ்ட் லீகல் நடைமுறையா? இது எத்திக்கஸா? இது டிவைன் கைடன்ஸா? இது டைம்லெஸ் மொராலிட்டியா? இப்போ மறுபடியும் ஆரம்ப கேள்விக்கே வர. ஆயிஷா மாதவிடாய், தாம்பத்தியம், குளியல், விந்து, உடல் சுத்தம், பெண்களின் தனி உரிமைன்னு பல விஷயங்கள் பல ஹதீஸ்கள்ல ரொம்ப ஓப்பனா பேசுறாங்க. அவ்வளவு போல்டா இருந்த ஒருத்தி, நான் அப்போது ஏற்கனவே பியூபர்ட்டி அடைஞ்சிருந்தேன்னு மட்டும் ஏன் சொல்லல? அப்படி ஒரு டைரக்ட் ரிப்போர்ட் இருந்திருந்தா இன்னைக்கு உங்களுக்கு இவ்வளவு டேமேஜ் கண்ட்ரோல் தேவைப்பட்டிருக்காது. இப்போ வருது மெயின் ப்ராப்ளம். குர்ஆன் 65:4 என்ன சொல்லுது? உங்கள் பெண்களில் மாதவிடாய் நின்றுவிட்டவர்களுக்கும் இன்னும் மாதவிடாய் வராதவர்களுக்கும் அவர்களின் காத்திருப்பு காலம் 3 மாதங்கள். இங்க 2 கேட்டகரி தெளிவா இருக்கு. மாதவிடாய் நின்றவர்கள், மெனோபாஸ். இன்னும் மாதவிடாய் வராதவர்கள். யார் இவங்க? சொல்லு. இதுக்கு சுத்தி சுத்தி ஓடி விளையாட எஸ்கேப் ரூட் கிடையாது. கிளாசிக்கல் தஃப்சீர்கள் என்ன சொல்லுது? இதுல ஒண்ணு மட்டும் வாசிக்கிறேன், மத்தது ஸ்கிரீன்ல பாருங்க. இப்னு கசீர் தர விளக்கத்தை பார்ப்போம். இபன் கசீர். இப்னு அபி ஹாதிம் அவர்கள் இதைவிட எளிமையான ஒரு அறிவிப்பை உபை பின் கஅப் அவர்களிடமிருந்து பதிவு செய்துள்ளார்கள். அவர்கள் கூறினார்கள், அல்லாவின் தூதரே, விவாகரத்துக்கான இத்தாவை குறிப்பிடும் சூரா அல் பகராவின் வசனம் வஹியாக அருளப்பட்ட போது மதீனாவில் உள்ள சிலர், இன்னும் சில பெண்களின் இத்தா குர்ஆனில் குறிப்பிடப்படவில்லையே, இளம் வயதினர், மாதவிடாய் நின்றுவிட்ட வயதானவர்கள் மற்றும் கர்ப்பிணிகள் என்று கூறினார்கள். பின்னர்
இந்த வசனம் இறை செய்தியாக அருளப்பட்டது. பல தஃப்சீர்களும் இந்த கேட்டகரிய இன்னும் பீரியட்ஸ் வராத இளம் பெண்கள்னு எடுத்துக்குது. அப்படின்னா ஒரு ப்ரூட்டல் கொஸ்டின் நேச்சுரலி வரணும். மெனோபாஸ் ஆன பெண்களுக்கு சரி, ஆனா பீரியட் வராத இளம் பெண்ணுக்கு இதா எதுக்கு? இதோ ஆன்சர். குர்ஆன் 33:49 என்ன சொல்லுது? கன்சிமேஷனுக்கு முன் டிவோர்ஸ் ஆனால் இதா தேவையில்லை அப்படின்னா 65 நான்கில் பீரியட் வராதவங்களுக்கு இதான்னு குறிப்பிடுறது எதை குறிக்குது? அவர்களுடன் கான்சுமேஷன் நடந்திருக்கலாம். லீகல்லி கன்சீவபிள்ங்கிற பாசிபிலிட்டியை குறிக்குது. இதுதான் டெக்ஸ்ட் லெவல் ப்ராப்ளம். இதுல இருந்து தப்பிக்க முடியாது. அதனாலதான் நான் சொல்றேன், பருவம் அடைஞ்சிருக்கணும்னு உறுதியா சொல்லக்கூடிய டைரக்ட் மெமரி ரிப்போர்ட் இல்லாமல் தான் இருந்திருக்கணும். இல்ல, அது குழந்தை தாம்பத்திய ப்ரூஃப் இல்லை. பருவமடையாத பெண்களுடன் திருமண ஒப்பந்தம் மட்டும் செய்யலாம். தாம்பத்திய வாழ்க்கை பருவம் அடைந்த பிறகுதான். அதனால்தான் இத்தா வசனம் லீகல் கேட்டகரியை மட்டும் சொல்லுது. இன்னும் சில ஸ்காலர்ஸ் இத ரேர் மெடிக்கல் கண்டிஷனுக்கும் பொறுத்தறாங்க. அதனால இத குழந்தை தாம்பத்தியத்திற்கு ஆதாரமாக்க முடியாது. இதுதான் டிஃபரன்ஸ்னா அது நிக்காது. ரேர் மெடிக்கல் கண்டிஷன்ஸா இருந்தாலும் கூட நீங்க தான் பருவமடையாத பெண்கள் கிட்ட நெருங்கவே மாட்டீங்களே. அப்புறம் எதுக்கு இதா மறுபடியும் ரிப்பீட் பண்ற? கன்சுமேஷன் நடக்கலைனா இதா தேவையில்லைன்னு குர்ஆன் 33:49 தெளிவா சொல்லுது. அப்ப குர்ஆன் 65 நாளுல பீரியட் வராதவர்களுக்கு இதா எப்படி வந்துச்சு? எதுக்கு வந்துச்சு? அர்த்தமில்லாம ஒரு நிபந்தனையை வைக்க அல்லாஹ் லூசா என்ன? நான் சொல்லட்டுமா? கொஞ்சம் எம்பாரசிங் இருக்கும், பரவாயில்லையா? ஒப்பந்தம் மட்டும்னு சொல்லி தப்பிக்க முடியாது. ஏன்னா ஒப்பந்தம் மட்டும் இருந்தா இதா தேவையில்லை. இதன் டைரக்ட் இம்ப்ளிகேஷன் என்ன? ப்ரீ பியூபர்சன்ட் கன்சுமேஷன் பாசிபிலிட்டி டெக்ஸ்ட் லெவல்ல ஓபன் பண்ணப்பட்டிருக்கு. இதுதான் அன்கம்ஃபர்டபிள் ட்ரூத். இதை நான் சொல்றதுக்கு பதிலா உங்க தரப்புலயே இருக்கிற பெரிய தலக்கட்டு விளக்க உரையாளர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். குர்ஆன் 65:4 அவர்களுக்கு இன்னும் மாதவிடாய் ஏற்படாமல் இருக்கலாம். இளம் வயதினராலோ அல்லது சில பெண்களைப் போல மாதவிடாய் தாமதமாகி இருக்கலாம், அல்லது வாழ்நாள் முழுவதும் மாதவிடாய் ஏற்படாமலோ இருக்கலாம். இது அரிதாக இருந்தாலும் கூட, எப்படி இருந்தாலும் அத்தகைய பெண்ணின் காத்திருப்பு காலம் மாதவிடாய் நின்ற பெண்ணின் காத்திருப்பு காலத்திற்கு சமம். அதாவது விவாகரத்து அறிவிக்கப்பட்டதிலிருந்து 3 மாதங்கள். இங்கே குர்ஆனில் கொடுக்கப்பட்டுள்ள விளக்கங்களின்படி தாம்பத்திய உறவு கொள்ளப்பட்ட பெண்களை பொறுத்தவரை காத்திருப்பு காலம் குறித்த கேள்வி எழுகிறது என்பதை ஒருவர் மனதில் கொள்ள வேண்டும். ஏனெனில் தாம்பத்திய உறவு கொள்ளப்படுவதற்கு முன்பு விவாகரத்து அறிவிக்கப்பட்டால் காத்திருப்பு காலம் இல்லை. எனவே மாதவிடாய் ஏற்படாத பெண்களுக்கான காத்திருப்பு காலம் பற்றி குறிப்பிடுவது இந்த வயதில் பெண்ணை திருமணம் செய்து கொள்வது அனுமதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் கணவன் அவளுடன் தாம்பத்திய உறவு கொள்வதும் அனுமதிக்கப்படுகிறது என்பதை தெளிவாக நிரூபிக்கிறது. இப்போது குர்ஆன் அனுமதிக்கப்பட்டதாக கருதும் ஒரு விஷயத்தை தடை செய்ய எந்த முஸ்லிமுக்கும் உரிமை இல்லை என்பது வெளிப்படையாக தெரிகிறது. மௌதூதி சுருக்கமா என்ன சொல்றார்? மாதவிடாய் வராத பெண்களுக்கான இதா பத்தி குர்ஆன் பேசுதுன்னா அப்படிப்பட்ட சிறுமிகளுடன் திருமணம் மட்டுமில்ல, தாம்பத்திய உறவும் லீகலி பாசிபிள் தான் பொருள். இதை நான் சொல்லல, மௌதூதி ஓப்பனா சொல்றார். உங்க சைட்லயே இருக்கும் ஸ்காலர் தான் சொல்றார். அப்படின்னா என்ன தெளிவா தெரியுது? இஸ்லாம் சைல்டு மேரேஜ் பாசிபிலிட்டியை மட்டுமில்ல, கன்சுமேஷன் பாசிபிலிட்டியையும் க்ளோஸ் பண்ணவே இல்லை. இதுதான் பெயின்ஃபுல். من اللي يحدد 18 سنة؟ الرسول تزوج عائشة وهي بنت، عقد عليها وهي بنت 9 سنين، دخل بها وهي بنت، عقد عليها وهي بنت 6 سنين، ودخل بها وهي بنت 9 سنين، وهو سيد البشر عليه الصلاة والسلام. الله جل وعلا في القرآن جعل عدة التي لا تحيض لصغر جعلها 3 أشهر، جعلها 3 أشهر، مثل سن اليائسة. واللائي يئسن من المحيض من نسائكم إن ارتبتم فعدتهن 3 أشهر واللائي لم يحضن. فدل هذا على زواج الصغيرة أنه صحيح. هذا في كتاب الله سبحانه وتعالى. என்ன வேணும்னாலும் சொல்லு, எல்லா விஷயத்தையும் தப்பும் தவறுமா புரிஞ்சுக்கிற. இஸ்லாம் குழந்தை திருமணத்தை ஆதரிக்காது. அந்த கால நடைமுறையை இன்றைய நடைமுறையோடு கம்பேர் பண்றது தவறு. நான் வாசிச்சு தெரிஞ்ச வரைக்கும் ஆயிஷாவிற்கு பல விஷயங்கள்ல கூச்சமோ தயக்கமோ
கொஞ்சமும் கிடையாது. ஆயிஷா தாம்பத்தியம் பத்தி பேசுறாங்க, மாதவிடாய் பத்தி பேசுறாங்க, குளியல் பத்தி பேசுறாங்க, விந்து பத்தி பேசுறாங்க, கணவன் மனைவி நெருக்கத்துல நடந்தத பத்தி பேசுறாங்க. ஒரு விதத்துல ஆயிஷா ஒரு போல்டு லேடி. இவ்வளவு ஓப்பனா பேசுற ஒரு பெண், நான் ஃபர்ஸ்ட் டைம் எப்போது மாதவிடாய் அடைந்தேன் அல்லது முகம்மது என்னோடு உறவு கொள்ளும் போது நான் ஏற்கனவே பியூபர்ட்டி அடைந்திருந்தேன் மட்டும் சொல்லாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப சஸ்பீஷியஸா தெரியுது. ஏன்னா அப்படி சொல்லக்கூடிய தெளிவான ஆதாரம் எதுவும் இல்லை. அதனால்தான் நான் இந்த முடிவுக்கு வர்றேன். அதுவும் இல்லாம முகம்மதோட சிந்தனை வயசுக்கு வந்தா என்ன, வரலன்னா என்னன்னு இருந்திருக்கலாம். குர்ஆன் 65 சொல்ற செய்தியில இருந்து இப்படித்தான் புரிஞ்சிக்க முடியுது. குர்ஆன் சைல்ட் மேரேஜை நேரடியா தடை செய்யல, ஹதீஸ்கள் அதை நார்மலைஸ் பண்ணது. பின்னாளில் வந்த ஸ்காலர்ஸ் அதை ஜஸ்டிஃபை பண்ண பல எஸ்கேப் தியரிஸ் இட்டு கட்டியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு காலத்திலையும் ஒரு புது பேட்ச். அன்னைக்கு எல்லாரும் சீக்கிரம் மெச்சூர் ஆனாங்க. அவ பிசிக்கலி ரெடியா இருந்தா, அவ மென்டலி ரெடி. அது கான்ட்ராக்ட் மட்டும்தான், அது ஸ்பெஷல் கேஸ், அது கல்ச்சர், அது அலையன்ஸ், அது எக்ஸப்ஷனல் இப்படி. ஆனா டைரக்ட் எவிடன்ஸ் மட்டும் இருக்காது. அதனால இஸ்லாம் குழந்தை திருமணத்தை அன்றே தடை செய்து விட்டது என்று கான்பிடென்ட்லி சொல்றது குர்ஆன் ஹதீஸ் மாதிரியான டெக்ஸ்டுகளுக்கும் ஹிஸ்டரிக்கும் எதிரான கிளைம். முகம்மது செஞ்சது அந்த கால நடைமுறைனா அன்னைக்கு முகம்மதுவும் நாகரீகமோ மனிதாபிமானமோ இல்லாமதான் இருந்திருக்காருன்னு அத நேர்மையா அப்படியே சொல்லுங்க. ஆனா அதையே உயர்ந்த ஒழுக்க முன்மாதிரி, இன்றைக்கும் டைம்லெஸ் மாரல் கைடன்ஸ், டைம்லெஸ் பெர்ஃபெக்ட் ஹியூமன் எக்ஸாம்பிள்னு பேக்கேஜ் பண்ணி விற்காதீங்க. அதுதான் என் பிரச்சனை. மீண்டும் முதல் கேள்விக்கே வர்றேன். ஃபாத்திமாவை சிறியவர்னு சொல்லி மறுக்க முடிஞ்ச முகமதால் ஆயிஷாவை ஏன் அப்படி பார்க்க முடியல? இந்த ஒரே ஒரு கேள்விக்கு நேர்மையான பதில் சொன்னா மீதி உள்ள டேமேஜ் கண்ட்ரோல் பாதி இடத்திலேயே விழுந்து மண்ணோட மண்ணா போயிரும். நீ என்ன வேணும்னாலும் சொல்லு, இஸ்லாம் குழந்தை திருமணத்தை தடை செய்த மதம். கண்மணி நாயகம் செஞ்சது அந்த கால நடைமுறை. அத இன்னைக்கு இருக்கிற ஸ்டாண்டர்ட்ல அளக்கிறது முட்டாள்தனம். யாரா இவன்? சுத்த பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்கு. மறுபடியும் முதல்ல இருந்து வரா. மூமின்கள் எப்பவும் அப்படிதான். இல்லனா இந்த பைத்தியக்கார மதம் எப்படி நிக்கும்?